திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் ஆரணி பேரூர் கழகம் சார்பில் அதிமுக அரசின் சாதனைகள் குறித்து விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பேரூர் கழக செயலாளர் தயாளன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கலந்து கொண்டு ஆரணி பஜாரில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் திறனற்ற திமுகவின் அவலங்களை விளக்கும் பிரசுரங்களை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியில் முறையான வசதிகள் இன்றி அம்மா உணவகம் செயல்படுவதாக அதிமுக மாவட்ட செயலாளரிடம் பணியாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட ஏழை எளிய மக்களின் அட்சய பாத்திரமாக அம்மா உணவகம் விளங்கியது. இந்நிலையில் அறந்தாங்கி நகராட்சியில் உள்ள அம்மா உணவகத்தில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து ஆய்வு செய்தார். அப்போது சமையலுக்கு தேவையான பொருட்கள் முறையாக வழங்கப்படுவதில்லை எனவும் கடந்த 3 மாதங்கள் தங்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை எனவும் ஊழியர்கள் புகார்களை தெரிவித்தனர். இதனையடுத்து பிரச்சனைகளை சரி செய்ய தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மாவட்ட செயலாளர் உறுதியளித்தார். இந்நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜநாயகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி அமைப்பது, கட்சி வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவது, இளம் விளையாட்டு வீரர்கள் அணி அமைப்பது, இளைஞர் மற்றும் இளம் பெண் பாசறை அமைப்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் அண்ணாவி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வராசு, மல்லிகா, சின்னசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் அமைச்சர் தாமோதரன், அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் தாடிம ராசு ஆகியோர் நிர்வாகிகளுக்கு தேர்தல் குறித்த ஆலோசனைகள் வழங்கினர்.